அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். மீன ராசி இனருக்கு ஆனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். மீன ராசிக்கு ராசியில் 7.5 சனியில் ஜென்ம சனி, 2 செவ்வாய், 4 சூரியன் புதன், 5 குரு சுக்கிரன், 6 கேது, 12ஆம் இடமாகிய விரய ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். கடகராசியில் உச்ச குரு அமர்ந்து தங்கள் ராசியை பார்ப்பதால் ஓரளவு கஷ்டங்கள் குறைவதை தாங்கள் அனுபவத்தில் காணலாம். வீண் அலைச்சல், பண விரயம் போன்றவை பெருமளவில் குறைவதை நீங்கள் அனுபவத்தில் காணலாம். பல குடும்ப பிரச்சனைகள் நல்லபடியாக தீரும். வீண் செலவுகள் குறையும். நெருங்கிய உறவினர்களிடையே தற்போது சமரசம் உண்டாகும், நல்ல உறவு உண்டாகும், பிள்ளைகளால் பெருமை. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை ஆகியோரின் வரவு, அவர்கள் திரும்பி வருவதை பார்த்து குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம் உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இதுவரை உயர் அதிகாரியுடைய கண்டிப்புக்கு ஆளானீர்கள். தற்போது அந்த நிலைமை அனைத்தும் மாறும். தற்போது தங்களுடைய உழைப்பை பார்த்து உயர் அதிகாரி தங்களை மனமாற பாராட்டுவார். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு அனைத்தும் கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்து வந்த மந்த நிலை அனைத்தும் மாறும். பொருட்கள் தேக்கமடையாது. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு லாபங்கள் பெருகும். கலைத்துறை அன்பர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல பட வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல கதை அம்சம் கொண்ட படங்களாக கிடைக்கும். பட தயாரிப்பாளர்களுக்கு பண உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். அரசியல் துறையை பொறுத்தவரை கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் அரசியல் துறையில் தாங்கள் புகழ் பெறுவீர். தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி கட்சிக்குள் கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் அனைத்தும் ஏற்கப்படும். மக்களிடையே புகழ், செல்வாக்கு தங்களுக்கு பெருகும். மாணவர்களுக்கு கல்வியில் மனம் நன்றாக ஈடுபடும். நன்றாக படிப்பர். பரிசு பாராட்டுதல்களை பெறுவார்கள். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் நன்றாக இருக்கும். மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் அனைத்தும் தங்களுக்கு பெருகும். பெண்களுக்கு 7.5 சனியில் குரு பயிற்சி சாதகமாக இருப்பதால் நன்மையினை அடைவீர்கள். தாங்கள் மனக்கவலை தீர அபிராமி அந்தாதியில் உள்ள 5வது பாடல் பொருந்திய முப்புரை செப்புரை என்ற பாடலை பாடுங்கள். அடுத்து நோய்கள் விலக அபிராமி அந்தாதியில் உள்ள 24வது பாடல் மணியே மணியின் ஒளியே என்ற பாடலை பாராயணம் செய்யுங்கள். கோயிலுக்கு சென்றால் கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். வீட்டில் தினமும் சுந்தரகாண்டம் பகவத்கீதை படியுங்கள். நன்மைகள் அதிகரிக்கும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.